வெல்கம் டு CWJ. நான் உங்க ரமே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ளோக் டான்சஸ் தான் வந்து பார்க்க போறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்ல டான்சஸோட வெயிட்டேஜ் அப்படின்றது அதிகமா. போன டைம் வந்து எம்டிஎஸ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா டான்சஸ்ல இருந்தே 3 to 4 கொஷின்ஸ் வரையும் வந்து கேட்டிருந்தாங்க. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் வந்து டான்சஸ். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டான்சஸ். நம்ம டே 1 இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஃப்ரீ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாவே வந்து இருந்துச்சு. இவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா உங்களுக்காக ரெகுலரா வந்து வீடியோஸ் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வீடியோஸ் அப்படின்றது 1 வீக் மேல நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்காது. ஏன் அப்படின்னா ஃப்ரீயா கொடுத்தா கூட அதுல ஏதாவது ஒரு இது வந்து இல்லைன்னா இதுவும் என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா போயிடும். அதுக்காக தான் நம்ம வீடியோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ எஸ்எஸ்சி வந்துட்டு ஃபுல்லா ஒரு வாஸ்டா படிக்கிறத விட ஸ்டாட்டிக்கா படிச்சாலே போதும். அதுல இருந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து நிறைய கொஷின்ஸ் அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஜிகேவை நாம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். ஒவ்வொரு டான்ஸ்க்குமே ஷார்ட்கட். இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 டான்ஸ் ஃபினிஷ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் ஃபுல் டான்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டெலகிராம்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? இன்னைக்கு 10 டான்ஸ், நாளைக்கு 10 டான்ஸ் அப்படின்னு முடிச்சுட்டு அப்புறம் என்ன, அவ்வளவுதான். டான்ஸ் இன்னைக்கும் நாளைக்கு முடிச்சோன்னா டான்சஸே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிசிஎஸ் எக்ஸாம்ல டான்சஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்கா அப்படின்னு 3 நாள் எடுத்து இந்த டான்சஸை ஒழிச்சு கட்டுறோம். ஓகேவா? சரி, ஓகே. நாமளா எஸ்எஸ்சியா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான டான்சஸை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? 1 மினிட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? என்ன அப்படின்னா ரவுஃப் அப்படின்ற ஒரு பையன் வந்து பீஸா கூடவே என்ன ஆர்டர் பண்றான், தம் பிரியாணி வந்து ஆர்டர் பண்றான். ஸோ ஆர்டர் பண்ணதுனால அவனை எல்லாரும் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு கை கொடுத்துட்டு வெல்கம் பண்றாங்க. ஓகேவா? ரவுஃப் அப்படின்ற பையன் என்ன ஆர்டர் பண்றான்? ரவுஃப் அப்படின்ற பையன் பீஸாவோட தம் பிரியாணி, பீஸா கூட தம் பிரியாணியும் ஆர்டர் பண்றா. அதுக்காக அங்க இருக்க எல்லாரும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹேண்ட் கொடுத்து வரவேற்கிறாங்க அப்படின்ற மாதிரி, வெல்கம் பண்றாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எகைன் சொல்றேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா ரஃப் அப்படின்ற ஒரு பையன் என்ன பண்றான் அப்படின்னா பீஸா கூட தம் பிரியாணியை ஆட் பண்றா. அதனால அங்க இருக்கவங்க ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து வரவேற்கிறாங்க. இப்பவே மெமரி பண்ணிடுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னா ரவுஃப் அப்படின்ற பையன் பீஸா கூட தம் பிரியாணியை ஆர்டர் பண்றா. ஹேண்ட் கொடுத்து ஹாய் அப்படி சொல்லி வெல்கம் பண்றாங்க. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் டான்சஸ் இதுக்கு மேல மறக்கவே கூடாது. இதுக்கு மேல ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றும் இல்லை. டக்குன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்துச்சா, ரவுஃப் அப்படின்ற பையன் பீஸா கூட தம் பிரியாணியும் ஆர்டர் பண்றான். அதனால ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹேண்ட் கொடுத்து வெல்கம் பண்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா கர்நாடகா அப்படின்னாலே பக்கத்துல இருக்கு ரொம்ப வீரவசனம் பேசுவாங்க, தண்ணி விட மாட்டேன். ஸோ வீரமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. என்ன கானா பாட்டு அப்படின்னா கொம்பே கொம்பு அப்படின்ற டான்ஸ்க்கு வந்துட்டு எப்படி ஆடிட்டு லாக் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கர்நாடகாரங்க வீரமா வசனம் பேசிட்டு போயிட்டு கானா பாட்டுக்கு டான்ஸ் போட்டுட்டு கொம்பே அப்படின்ற கானா பாட்டுக்கு டான்ஸ் போட்டுட்டு லாக் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ உமான்ற பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா கம்மியா வைங்கப்பா, சவுண்ட் அதிகமா கேக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. கர்நாடகா அப்படின்னா வீரவசனம் பேசுற கர்நாடகாவே என்ன பண்ணுதான், கானா பாட்டுக்கு உள்ள போய் கொம்பே அப்படின்ற கானா பாட்டுக்கு லாக் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு உமான்ற பொண்ணு போய் என்ன சொல்லுது, வால்யூம் கம்மியா வைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. ஸோ கர்நாடகா அப்படின்னா வீரகாசா. நெக்ஸ்ட் யக்ஷகானா, கருட கொம்பே டான்ஸ், கொம்பு டான்ஸ், போலாக் டான்ஸ், உமாட் டான்ஸ், கம்சாலி டான்ஸ் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் முடிஞ்சதா? கர்நாடகக்காரங்க வீரவசனம் பேசினாலும் உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு கானா பாட்டானா கொம்பே அப்படின்றதுக்கு அது டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு உமா அப்படின்ற பொண்ணு போய் கம்மி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து கோவா. நெக்ஸ்ட் வந்து கோவாக்கு வந்து போறாங்க. ஸோ கோவாக்கு வந்து போன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுகிட்ட பையன் சொல்றான், ஏய் டி அங்க பாருடி, அங்க பாருடி, அங்க அங்க குனிஞ்சி பாருடி, குனிஞ்சி கும்பி கும்பி குனிஞ்சி பாருடி லேம்ப, விளக்கு ஒண்ணு வந்து பாரு அப்படின்றதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்க, தேக்னி அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால ஒரு பொண்ணு வந்து சொல்றான், குனிஞ்சி பாரு அங்க லேம்ப, ஷி ஷிக்மோ ஷிக்மோ அப்படின்ற பொண்ணை வந்து டி அங்க பாருடி, குனிஞ்சு அங்க குனிஞ்சு பாருடி, லேம்ப் இருக்கு பாரு அப்படின்றத தேக்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிக்மோன்ற கோவா அப்படின்னாலே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க என்ன சொல்றாங்க, ஷிக்மோ அப்படின்ற பொண்ண பாருடி ஃபுக், பாருடி அப்படி ஃபுக் டி, பாருடி. ஓகேவா, என்னது அப்படின்னா குனிஞ்சு பாருடி லேம்ப, ஒரு விளக்க வந்து பாருடி, பாரு அப்படின்னா தேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிக்மோ ஷிக்மோ அப்படின்ற பொண்ண பாரு அப்படின்னா பாரு அப்படின்றத தேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பாருடி, குனிஞ்சு அந்த லேம்ப பாருடின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பஞ்சாப். ஒரு 10 டான்சஸ் தான் எனக்கு, இந்த 10 டான்சஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பஞ்சாப். ஜாப் வாங்கினா ஜாப் அப்படின்றத ஷார்ட்கட்டா வச்சுக்கிட்டு பஞ்சாப். ஜாப் வாங்கினா என்ன, ஈன்னு சிரிச்சுட்டே இருப்போம், ஈன்னு சிரிச்சுட்டு எங்கேயாவது போவோம். போகும்போது என்ன, போகும்போது அப்படியே கொஞ்சம் கெத்தா வந்து போவோம். ஓகே ஓகே சாரி. ஜாப், பஞ்சாப் அப்படின்னா ஜாப் வாங்கினது என்ன பண்ணுவோம், ஈன்னு இழிச்சுட்டு எங்கேயாவது போனா கெத்தா இருக்கும், கெத்தா கித்தா அப்படின்றத. நெக்ஸ்ட் கெத்தா என்ன பண்றோம், பங்களா வாங்குவோம், பங்களா வாங்குவோம். அதுல இருக்க கிக்கு வேற எதுலயுமே கிடையாது. சொந்த காசுல இவ்வளவுலாம் வாங்குறோன்ற ஒரு கிக்கு எதுலயும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அப்படின்னா அப்ல போகணும் அப்படின்னா, இப்போ அப்ல போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஜோசியக்காரங்க. ஆனா எனக்கு இப்போ ராசி ராசி இல்ல எப்போ அப்படின்னு நவ் நானே காஞ்சு போயிருக்கேன், எனக்கு இப்போ ராசி இல்ல அப்ல போகன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப் அப்படின்னா ராசி இல்ல எப்போ, நவ் டாங்கி நவ், இப்போ ராசி இல்ல, ஆல்ரெடி நானே காஞ்சி போயிருக்கேன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. சரி ஓகே. நெக்ஸ்ட் ஹரியானா. ஹரி அந்த பையன், ஹரி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராக்கு மட்டும் ஷார்ட்கட் போட முடியல. நீங்களே ஷார்ட்கட் போட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா. சரி, ஹரி அப்படின்ற பையன் வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஹரி என்ற பையன் வந்துட்டு ஒரு சாங் ஒண்ணு பாடுறான், குகா குகா அப்படின்ற சாங், குகாலூர் 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 அப்படின்ற சாங்க வந்து பாடுறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தப்பா பாடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டமால் டபால் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அந்த சாங்ல குறைய கண்டுபிடிச்சு சும்மா இருக்காம அதுல தப்பு கண்டுபிடிச்சிட்டு தமால் தமால்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா. இது சொல்லாமா, ஹரி அப்படின்ற பையன் என்ன பண்றாங்க, ஹரி அப்படின்ற பையன் குகாலூர் அப்படின்ற ஒரு சாங்க வந்து பாடுறாங்க. அதுக்கு அங்க இருக்கவங்க வந்து தப்பா, எது சும்மா இருக்காம தப்பு கண்டுபிடிச்சிட்டு தமால் தமால், தப்பு தப்பு இல்ல குறை கண்டுபிடிச்சு தமால் தமால் சொல்லி அவனை அடிக்கிறாங்க. ஓகேவா. இன்னொரு டைம் சொல்றேன். ஹரி என்ற பையன் வந்துட்டு இது ஒரு சாங் பாடுறாங்க குகாலூர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அங்க இருக்கவங்க சும்மா இருக்காம தப்பு கண்டுபிடிச்சிட்டு டமால் டமால் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு குறை கண்டுபிடிச்சு டமால் தமால்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. சரி ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேகாலயா ஷாட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு லாஹூ அப்படின்றதுல போய் லாஹூ பேடி டியாரோ கட்டா, சாத்துங்க டோரை வந்து கேட்டை வந்து சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லவுடா சொல்றாங்க ஒரு பேட்டின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகான்ற பேட்டின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பீகார். பீகாருக்கு என்னென்ன டான்ஸ் அப்படின்னா, பீகாரோட டான்ஸ் இது.
பீஹார் அப்படின்னாலே பிஐ பிட் பிட் அப்படின்னு பிஐ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பீஹார் பிஐன்னு சொல்லி, ஸோ பீஹார்ல போயிட்டு பான் சும்மா சும்மா இருக்காம பாணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாணி கேட்க சும்மா சும்மா பாணி கேட்க கூட பக்கு பக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா அங்க இருக்க ஜீஜ் அப்படின்ற இதுவங்க என்ன சொல்றது, ஜாவ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, போங்க போங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ பீஹார்ல பாணி கேட்கணும் அப்படின்னா சும்மா பாணி கேட்கணும்னா கூட பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா அங்க ஜீஜா அப்படின்றவங்க என்ன ஜா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு 10 டான்சஸ் பார்த்தோம். ஸோ 10 டான்சஸ்க்கான ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் தான் வந்து போட்டிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் போடலாமா அப்படின்றதையும் வந்து சொல்லுங்க. ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன டான்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் அப்படின்னாலே ரவுஃப் அப்படின்ற பையன் என்ன பண்றான், பீஸாவோட தம் பிரியாணி, பீஸா குட் தம் பிரியாணி தும்ஹால் அப்படின்னு தம் பிரியாணியை ஆர்டர் பண்றாங்க. அதுக்காக அங்க இருக்கவங்க கை கொடுத்த ஹேண்ட் கொடுத்த ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. ஓகே, வெல்கம் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகால எவ்வளவுதான் வீரவசனம் பேசினாலும் உள்ள போய் லாக் பண்ணிட்டு கானா பாட்டான கும்பே அப்படின்ற பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ பக்கத்துல இருக்க உமா வந்து என்ன சொல்றாங்க, கம்மி வைப்பா வால்யூமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கோவாக்கு என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் வந்து கோவாக்கு வந்து என்ன ஷார்ட்கட் பார்த்தோம்? கோவா அப்படின்னா ஒரு ஷிக்மோ அப்படின்ற ஒரு பொண்ணு, டி அங்க பாருடி, குடிஞ்சி பாருடி லேம்ப் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் கோவா. தேக்டி அப்படின்னா பாரு, ஷிக்மோ டி ஃபோக்டி. நெக்ஸ்ட் வந்து குன்பி லேம்ப். நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப், ஜாப் கிடைச்சிட்டா ஈன்னு எங்கெங்கயோ போங்கோ. அது வந்து எப்படி இருக்கும்னா கெத்தா இருக்கும், பங்களாலாம் வாங்குவோம், அதுல இருக்க கிக்கு எதுலயுமே இல்ல அப்படின்ற பஞ்சாப் அப்படின்னா ஜாப். நெக்ஸ்ட் அப் அப்படின்னா அப்ல போனோம் அப்படின்னா ராசி இருக்கணும். ஆனா இப்போ நானே காஞ்சி போயிடு, இப்போ அப்படின்னா நவ் டாங்கி காஜிரா ராசிலா அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிராவுக்கு உங்களே ஷார்ட்கட் போட சொன்னா பார்க்கலாம் எவ்வளவு பேர் போட்டு சொல்றீங்கன்ட்டு. இல்லைன்னா நானே நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பீகாருக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் ஹரியானாக்கு வந்து அந்த தப்பு சாங் அதெல்லாம் வந்து சொன்னோம். மேகாலயாக்கும் சொன்னோம். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பத்தின என்ன வியூஸ் இருந்தாலும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. டெய்லியுமே வீடியோ அப்படின்றது வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வந்துட்டே இருக்கும். வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகேவா? எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேவும் ஷார்ட்கட் போட்டு இந்த 21 டேஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 21 டேஸ்க்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு 21st டே வந்து உங்களோட ரிவ்யூ அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தீங்க, 21 டேஸ்க்கு அப்புறம் எப்படி என்னென்னலாம் படிச்சீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.